Hello students. So organic chemistry la IUPAC rules பத்தி பார்த்தோம் போன கிளாஸ்ல. இந்த கிளாஸ்ல எப்படி காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து நேம் கொடுக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ரைட்டா? நான் ஆல்ரெடி அந்த 5 ரூல்ஸையும் சொல்லிடுறேன். ஸோ லாங்கஸ்ட் கார்பன் செயினை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் வந்து OH குரூப் இருக்கிறதுல இருந்து நம்ம நம்பர் கொடுக்கணும். சப்ஸ்டிடியூவன்ட் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஸோ எண்ட் நேம் வந்து எண்டில் ஓ ஆல் அப்படின்ற நேமோட முடிக்கணும் வித் அதோட பொசிஷனோட. அந்த நேம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஆஃப் சப்ஸ்டிடியூவன்ட், ரூட் வேர்டு, பொசிஷன் ஆஃப் அந்த சேச்சுரேட்டட் ஆர் அன்சாச்சுரேட்டட், பொசிஷன் ஆஃப் அந்த ஃபங்க்ஷனல் குரூப். ரைட்டா? ஸோ இதெல்லாம் நம்ம சேர்த்து எழுதணும். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஆல்கஹாலா நான் இங்கே ஒன்று எழுதியிருக்கேன், CH3 CH2OH. அப்போ ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்கஹால்னு தெரியுது. அப்போ நமக்கு பேர் வந்து ஆல் அதோடு முடியணும். கார்பன் பார்க்குறோம், நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் 2 இருக்கு. அப்ப எத். அடுத்து ப்ரிஃபிக்ஸ் பார்க்குறோம், பிரைமரி ப்ரிஃபிக்ஸ். இது சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ், ஏன்னா எல்லாமே சிங்கிள் பாண்டா தான் இருக்கு, அப்படிதானே? சிங்கிள் பாண்டா இருந்தா சேச்சுரேட்டடா இருந்தா ஏன் ஈத்தன் ஆல், ஓகே, அல்லது எத்தனால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதோட சாதாரண பேர் பார்த்தீங்கன்னா எத்தில் ஆல்கஹால். நீங்க ரெண்டையும் பார்த்துக்கோங்க. அடுத்து ரெண்டாவது இது பாருங்க, லாங்கஸ்ட் கார்பன் செயினை சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டைரக்ஷன்ல போனா 2 கார்பன் தான் இருக்கு, பட் இப்படி போனா 3 கார்பன் வருது. அப்ப லாங்கஸ்ட் கார்பன் இதுதான், அப்படிதானே? ஸோ இப்படியும் வரலாம், இப்படியும் போகலாம். எங்க இருந்து பார்த்தாலும் இது 1, இது 2, இது 3, அல்லது இது 1, இது 2, இது 3. எங்க இருந்து நம்பர் கொடுத்தாலும் இந்த கார்பன் செகண்ட் கார்பன் தான். அப்ப ரெண்டாவது கார்பன்ல தான் நமக்கு ஓ ஆல் இருக்கு. அதனால இதோட பொசிஷன் ஓ ஆல், 2 ஆல் அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்து எல்லாமே சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் தான். ஸோ ஏன் தான், அந்த ஏன்ல ஈயை எடுத்துட்டு தான் இதை நம்ம போடுறோம். சரியா? அடுத்து 3 கார்பன் இருந்தா நமக்கு நேம் வந்து ப்ராப். சரியா? ப்ரொப்பன் டு ஆல் அல்லது 2 ப்ரொப்பனால் அப்படின்னு சொல்லலாம். இதை காமனா ஐசோ ப்ரொப்பைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன ஐசோ? இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு இங்கேயும் பாருங்க சேம் குரூப் இருக்கு, மெத்தில் குரூப். அதனால இதுக்கு பேரு ஐசோ குரூப். ரைட்டா? ஐசோ ப்ரொப்பைல் ஆல்கஹால். நீங்க இது காமன் நேமே எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு இங்க எழுத இது இல்லைனால நான் எழுதல. சரில? எத்தில் ஆல்கஹால். இது ஐசோ ப்ரொப்பைல் ஆல்கஹால். ரைட்டா? நீங்க நீட்டா எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இது 4வது கார்பனை பார்க்கிறேன். ஸோ இந்த டைரக்ஷன்ல போனா 1 2 2 கார்பன் தான். இந்த டைரக்ஷன்ல போனா 3 கார்பன், இந்த டைரக்ஷன்ல போனா 3, இப்படி வந்தாலும் 3. அப்போ நம்ம எங்க இருந்தாலும் 1 2 3 நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இது 1, இது 2, இது 3 நம்பர் கொடுக்கேன், அல்லது 1 2 3, அல்லது 1 2 3, 1 2 3. எப்படி கொடுத்தாலும் இந்த கார்பன் என்னதான் வருது? ஸோ ரெண்டாவது கார்பன் தான் வருது. அதனால 2 ஆல். ரைட்டா? அடுத்து இப்போ இப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா 1 2 3 அப்படிதானே? ஸோ 2 ஆல்னு கொடுத்தாச்சு. அப்ப நமக்கு இது வந்து என்னவா பேருனா சப்ஸ்டிடியூவன்ட்டா பேருது. ரெண்டாவது பொசிஷன்ல ஒரு ஆல் இருக்கு, ஒரு மெத்தில் குரூப் இருக்கு. அதனால சப்ஸ்டிடியூவன்ட் 2 மெத்தில். ஓகேவா? 2 மெத்தில். ஸோ அதுக்கப்புறம் இது விட்டுட்டு 3 கார்பன் இருக்கு, அதனால ப்ரொப். எல்லாமே சிங்கிள் பாண்டு, அதனால ஏன். ஸோ அதனால இதோட நேம் பார்த்தீங்கன்னா 2 மெத்தில் ப்ரொப்பன் 2 ஆல் அப்படின்றது இதோட நேம். ரைட்டாப்பா? 2 மெத்தில் ப்ரொப்பன் 2 ஆல். இதோட இது பார்த்தீங்க அப்படின்னா காமன் நேம் பார்த்தீங்கன்னா COH அப்படிதானப்பா? அப்போ இது வந்து என்னன்னா டெர்ஷரி கார்பன். ஏன்னா 3 ஹைட்ரஜனுமே சப்ஸ்டிடியூவன்ட் ஆயிருச்சு, அதனால இதுக்கு பேரு டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். இதுக்கு ஐசோ ப்ரொப்பைல் ஆல்கஹால். இது செகண்டரி ஆல்கஹால், இது பிரைமரி, இது செகண்டரி, இது டெர்ஷரி ஆல்கஹால். ஏன் இப்படி கிளாஸிஃபை பண்றோம்னா இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க, அல்லது 2 மார்க்ல கொடுத்துட்டு கேட்பாங்க. CH2OH இருந்தா அது பிரைமரி, அதோட ஒரு கார்பன். CHOH இருந்தா அது செகண்டரி, 2 கார்பனோட அட்டாச் ஆகி இருக்கு. COH 3 கார்பனோட அட்டாச் ஆகி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு டெர்ஷரி ஆல்கஹால். ஓகே, அடுத்ததை பாருங்க. அடுத்த குரூப் இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா என்னதுதான், ஒரு CH2 டபுள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் CH, CH3OH இருக்கு, அப்படிதானப்பா? ஸோ இதோட நேம் வந்து நம்ம பார்க்க போறோம். ரைட்டா? இப்போ எங்க இருந்து நம்ம நேம் கொடுக்கறது? இது 1, இது 2, இது 3, இப்படிதான் வரும், அப்படிதானே? அல்லது இப்படிதான் வரும். அப்போ நம்ம இப்ப எங்க இருந்து 1 2 3 நம்பர் கொடுக்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கோ ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் கார்பன். ரைட்டா? அப்ப இது 1, இது 2, இது 3,
இது 4வது கார்பன். இதுதான் லாங்கஸ்ட் செயின். இங்க இருந்து நம்ம கொடுக்க கூடாது, ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு இந்த பக்கம் இங்கதான் லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இருக்கு. ஸோ இங்க இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ரைட்டா? சரி, அப்ப 2வது பொசிஷன்ல இருக்கனால ஸோ 2 ஆல். ரைட்டா? அடுத்து இது சேச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடான்னு பார்ப்போம். டபுள் பாண்ட் இருக்கு, ஸோ அன்சாச்சுரேட்டட். அதனால என்ன பண்ணணும், ஈன் டபுள் பாண்ட் இருந்தாலே. எத்தனாவது பொசிஷன்ல ஈன் இருக்கு? ஸோ 3வது பொசிஷன்ல இருக்கு. அதனால 3 ஈன் 2 ஆல். அடுத்து பேரண்ட் கார்பன் எண்ணி பார்க்குறோம், மொத்தம் 4 இருக்கு. ஸோ பியூட் 3 ஈன் 2 ஆல் அப்படின்றது இதோட ஐயூபாக் நேம். ஸோ இதே மாதிரி நீங்க இந்த காம்பவுண்டே சேர்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ அதாவது CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2 OH. இது பிரைமரி ஆல்கஹால் அப்படிதானே? இது செகண்டரி ஆல்கஹால். நீங்க எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கணும். ஒரு பக்கம் வினைல் குரூப் இருக்கு, இன்னொரு பக்கம் மெத்தில் குரூப் இருக்கு. சூப்பர். இதோட ஐயூபாக் நேம் நீங்க பாருங்க. ஓகே, CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2 OH. இதோட காமன் நேம் பாத்தீங்க அப்படின்னா அல்லைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா இது வந்து அல்லைல் குரூப் அப்படிதானே? ஸோ அல்லைல் ஆல்கஹால். ஐயூபாக் நேம் பாருங்க, இது 1, இது 2, இது 3. அப்போ ஆல் இருக்கு, 1 ஆல்னு கூட நம்ம வச்சுக்கலாம். 3 கார்பன் இருக்கனால ப்ரொப். ஓகே, டபுள் பாண்ட் இருக்கனால ஈன். எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு? 2வது பொசிஷன்ல இருக்கு. அதனால ப்ரொப் 2 ஈன் 1 ஆல் அப்படின்றது இதோட ஐயூபாக் நேம். ஸோ அடுத்த காம்பவுண்ட் பாருங்க. இதே மாதிரி லாங்கஸ்ட் கார்பன் செயினை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படிதானே? ஸோ இப்படிதான் வரணும் லாங்கஸ்ட் கார்பன் செயின். இப்படி போகக்கூடாது, ஏன்னா 3 தான் வருது, இப்படி வந்தா 4 வந்துருது. அதனால பாருங்க, இங்கதான் OH இருக்கு. ஸோ இது 1வது பொசிஷன், இது 2வது பொசிஷன், இது 3வது பொசிஷன், இது 4வது பொசிஷன். அப்ப 2வது இடத்துல ஒரு மெத்தில் குரூப் இருக்கு அப்படிதானேப்பா? சப் நேம் 2 மெத்தில். ரைட்டா? 2 மெத்தில். எத்தனை கார்பன் இருக்கு? மொத்தம் 4 இருக்கு. அதனால பியூட். எத்தனாவது பொசிஷன்ல ஈன் இருக்கு? 3வது பொசிஷன்ல. சோ 3 ஈன் 2 மெத்தில் பியூட் 3 ஈன் ஆயிட்டு 2வது பொசிஷன்ல ஆல் இருக்கு. அதனால சோ 2 ஆல் அப்படின்றது இதோட ஐயூபாக் நேம். 2 மெத்தில் பியூட் 3 ஈன் 2 ஆல் அப்படின்றது இதோட ஐயூபாக் நேம். அடுத்து பாருங்க, C6H5 CH2 OH ன்னு கொடுத்திருக்கோம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இது ஃபினைல் குரூப் அப்படிதானே? இது மெத்தனால். அதனால இதுக்கு நேம் பாத்தீங்க அப்படின்னா ஃபினைல் மெத்தனால் அப்படின்றது இதோட ஐயூபாக் நேம். ரைட்டா? ஃபினைல் மெத்தனால். ஒரு கார்பன் இருக்கு, அதனால மீத்தேன் ஆல். சரியா? மெத்தனால். இந்த CH3 OH இருந்தா மெத்தனால் அப்படிதானே? அதுல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா ஒரு ஃபினைல் குரூப்பை போட்டிருக்கோம். சோ ஃபினைல் மெத்தனால். இதோட காமன் நேம் தெரிஞ்சுக்கோங்க. சோ பென்சைல் ஆல்கஹால். பென்சைல் ஆல்கோஹால். ரைட்டா? சோ இது நெக்ஸ்ட் ஒரு குரூப் போட்டிருக்கோம், இதோட நேம் பார்க்கலாம். சரியா? சோ இது பார்த்தோம்னா லாங்கஸ்ட் கார்பன் செயின் இது. சோ இதுதான் லாங்கஸ்ட் கார்பன் செயின், ஏன்னா இது 1வது கார்பன், இது 2வது கார்பன். ரைட்டா? அதனால இதுக்கு பேர் என்ன வரும்? இதோட நேம் பாத்தீங்க அப்படின்னா எண்ட்ல வந்து எப்பவுமே CH3 தான் இருக்கும். ரைட்டா? இது 1வது கார்பன், இது 2வது கார்பன். அதனால இதுக்கு பேர் என்ன வரும்? 1 ஃபினைல். ஏன்னா 1வது பொசிஷன்ல தான் ஃபினைல் குரூப் இருக்கு. அதனால 1 ஃபினைல். 2 கார்பன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? ஈத்தேன். ரைட்டா? ஈத்தன். சிங்கிள் பாண்ட் இருக்கனால and 1 ஆல் அப்படின்றது இதோட ஐயூபாக் நேம். 1 ஃபினைல் ஈத்தனால் அல்லது எத்தனால் அப்படின்றது இதோட ஐயூபாக் நேம். ஸோ அதே மாதிரி இந்த பாருங்க. ரைட்டா? இதுதான் லாங்கஸ்ட் கார்பன். ஸோ 1 2 3. 2வது பொசிஷன்ல ஃபினைல் குரூப் இருக்கு, 3 கார்பன் இருக்கு. அப்ப 2 ஃபினைல் ப்ரோப்பன் 2 ஆல் அப்படின்றது இதோட ஐயூபாக் நேம். 2 ஃபினைல் ப்ரோப்பன் 2 ஆல் ஐயூபாக் நேம். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் பாருங்க. இதே மாதிரி லாங்கஸ்ட் கார்பன் செயின் யார் வருவா? சோ இது 3 கார்பன் அப்படிதானே? இப்படி பார்த்தாலும் 3 தான், இப்படி பார்த்தாலும் 3 தான், இப்படி பார்த்தாலும் 3 தான். சோ அதனால இது வந்து 3 கார்பனுக்குள்ள நேம் தான் வரும். ரைட்டா? சரி, இல்ல ஒரு பக்கம் நீங்க வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஃபினைல் குரூப்பை போட்டுக்கோங்க. ரைட்டா? C6H5 இந்த மாதிரி இருக்கு. அப்போ நமக்கு லாங்கஸ்ட் கார்பன் செயின் இதுதான் அப்படிதானே? 1 2 3. அப்ப இதோட நேம் வரும். 2வது பொசிஷன்ல ஒரு ஃபினைல் குரூப் இருக்கு. ரைட்டா? C6H5
இந்த நேம் பாருங்க, தப்பா எழுதிட்டேன். C6H5 COH, ரெண்டு பக்கமும் 2 CH3 CH3. ஓ சாரி, இந்த நேம் எழுதியாச்சு ஆல்ரெடி, இதுல எழுதியாச்சு 2-phenyl propan 2-ol அப்படின்றது நம்ம எழுதிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எழுதக்கூடியது ஸோ இதே மாதிரி சேம். ஒரு பக்கம் ஒரு CH3 குரூப், அப்புறம் இந்த கார்பனோட 2 CH3 குரூப் இருக்கு, இங்க ஒரு CH2OH குரூப் இருக்குது. இப்ப இதோட ஐயூபாக் நேம் தான் பார்க்க போறோம். இதோட ஐயூபாக் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எங்க இருந்து 1 2 3 வந்துட்டு வரும் பாத்தீங்க அப்படின்னா, இதுதான் 1வது கார்பன் அப்படிதான். 1 இது 2 இது 3ன்னு கொடுத்துக்கலாம், அல்லது 1 2 3ன்னு கொடுக்கலாம். 1 2 3 எப்படி கொடுத்தாலும் சரி. ரெண்டாவது பொசிஷன்ல 2 மெத்தில் குரூப் இருக்கு அப்படிதானே, அதனால 2, 2, 2 மெத்தில் இருக்கனால டைமெத்தில். 3 கார்பன் இருக்கு அப்படிதானே, இது 2 போக, அதனால ப்ரோப்பன் 1-ol அப்படின்றது இதோட ஐயூபாக் நேம். 2, 2 டைமெத்தில் ப்ரோப்பன் 1-ol அப்படின்றது ஐயூபாக் நேம். இதோட காமன் நேம் பாத்தீங்க அப்படின்னா நியோபென்டைல் ஆல்கஹால். ரைட்டா, நியோபென்டைல் ஆல்கஹால். சோ பாருங்க 1 2 3 4 1 2 3 4 5 5 கார்பன் இருக்கு. சோ பென்டைல் குரூப். அது என்ன நியோ குரூப் அப்படின்னா பாத்தீங்கன்னா, கார்பன்ல இருக்கக்கூடிய 4 குரூப்மே என்ன பண்ணுவோம், அதை சுத்தி 4 கார்பன் ஆட்டம் இந்த மாதிரி இருக்கும். சோ அதனால இது வந்து நியோ குரூப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அல்லது ஒரு கார்பன் செயின்ல லாஸ்ட்ல இருந்து செகண்ட் கார்பன்ல, ஒரு கார்பன் செயின்ல லாஸ்ட்ல இருந்து செகண்ட் கார்பன்ல 2 சப்ஸ்டிடியூவன்ட் இருந்தால் அதுக்கு பேர் என்னது, நியோ குரூப் அப்படின்னு சொல்லி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா, சோ இதே மாதிரி இன்னும் ஒரு குரூப் மட்டும் நான் எழுதுறேன் இங்க, நான் அழிச்சிட்டு. இந்த இதெல்லாம் நீங்க உங்க புக்ல பாத்துக்கிட்டாலும் சரி, அல்லது நோட்ல நீட்டா ரைட் பண்ணிக்கிட்டாலும் சரி, பாத்துக்கோங்க நீட்டா. ஏன்னா நமக்கு 3 மார்க் கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க ஐயூபாக் நேம்ஸ் எல்லாம். சோ CH3 CH, இங்க ஒரு CH3, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா CH2OH. இது CH2OH இருக்கு, அதனால இது வந்து என்னது, ஒரு பிரைமரி ஆல்கஹால். இப்ப பிரைமரி ஆல்கஹால் நேம் பாத்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னா நம்பர் வரும். அப்ப ரெண்டாவது பொசிஷன்ல ஒரு மெத்தில் குரூப் இருக்கு. சோ 2 மெத்தில். ரைட்டா, 3 கார்பன் இருக்கனால ப்ரோப்பன். 1வது பொசிஷன்ல தான் ஆல் இருக்கு. சோ 1-ol. இதோட ஐயூபாக் நேம் பாத்தீங்க, ஐயூபாக் நேம் இது. காமன் நேம் பார்த்தோம் அப்படின்னா இது 2 ஐசோ குரூப் அப்படிதானே. சோ இந்த இடத்துல சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கு, இதுக்கு இதுவும் காமனா இருந்தாலோ, அல்லது இங்க அல்லது இது 2 காமனா இருந்தாலும் அந்த குரூப் பேரு ஐசோ குரூப். அதனால இதுக்கு பேரு 4 கார்பன் இருக்கு. சோ பியூட்டைல், ஐசோ பியூட்டைல் ஆல்கஹால். ரைட்டா, ஐசோ பியூட்டைல் ஆல்கஹால். இதை நீங்க பாத்துக்கோங்க. சோ இதே மாதிரி நான் 2 மட்டும் பாத்திரலாம். CH2OH CH2OH. இத சாதாரண பேரு கிளைகால்னு சொன்னேன் அப்படிதான், எத்திலீன் கிளைகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது 1வது கார்பன், இது 2வது கார்பன். 2 கார்பன் இருந்தா ஈத்தேன். ஈத்தேன்ல 2 பொசிஷன்லயுமே 2 ஆல்கஹால் இருக்கு, அதனால 1, 2 டைஆல், முன்னாடி ஈத்தன். சோ ஈத்தேன் 1, 2 டைஆல் அப்படின்றது இதோட ஐயூபாக் நேம். இது கிளைகால். இதே மாதிரி 3 கார்பன்ல இருக்கக்கூடிய அந்த டெர்ஷரி ஆல்கஹாலை மட்டும் பார்த்துடலாம். சோ கிளைகால், கிளிசரால் இதெல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். CH2OH CHOH CH2OH. இது என்னன்னா கிளிசரால், இதோட காமன் நேம். இதோட ஐயூபாக் நேம் பாத்தீங்க அப்படின்னா பாரு 1 2 3 3 கார்பன் இருந்துச்சுன்னா ப்ரோப்பன். 3 பொசிஷன்லயுமே OH குரூப் இருக்கு, அதனால 1, 2, 3 ட்ரைஆல் அப்படின்றது ஐயூபாக் நேம். சோ ப்ரோப்பன் 1, 2, 3 ட்ரைஆல் அப்படின்றது கிளிசராலினுடைய ஐயூபாக் நேம். சோ அந்த ஐயூபாக் நேம்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பாத்துக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு எவாலுவேட் யுவர் செல்ஃப்ல ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதை வந்து நீங்க பிரைமரி ஆல்கஹாலா, செகண்டரி ஆல்கஹாலா, டெர்ஷரி ஆல்கஹாலான்னு கிளாசிஃபை பண்ணி அதோட ஐயூபாக் நேம் கேட்டிருக்காங்க. ட்ரை பண்ணுங்க. ஓகே, இந்த இதை வச்சுட்டு சரி. அதுல நான் ஒரே ஒரு இதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அந்த எவாலுவேட் யுவர் செல்ஃப்ல, அதாவது பாண்ட் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, அது ஒண்ணு மட்டும். சோ அதை மட்டும் நான் சொல்றேன், மற்றதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா,
இப்படி இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கு. இதுல இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் பாண்ட் இருக்கு, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி இருக்கு. அப்ப இந்த பாண்டுக்குலாம் என்ன அர்த்தம்? எண்டெல்லாம் CH3 இருக்கதா அர்த்தம். இங்க எல்லாமே CH2 CH2, இங்க ஒரு C, இங்க ஒரு C, இங்க ஒரு C இருக்குன்னு அர்த்தம். இப்ப நம்ம கார்பனுடைய வேலன்ஸை பேலன்ஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா? இங்க ஒரு பாண்ட் இங்க ஒரு பாண்ட் இருக்கு, நான் 2 தேவை, ஸோ CH2. இந்த கார்பனுக்கு 3 இருக்கு, ஸோ CH. இங்கே 3 இருக்கு, ஸோ CH. அப்ப 1 2 3 4 5 6 7 கார்பன் இருக்கு, அப்படிதானே? ஸோ 7 இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்களா? 1 2 3 4 5 6 7. எஸ், 7 கார்பன் தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா ஒரு OH குரூப் இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா ஒரு Br குரூப் இருக்கு. இப்ப இதுக்கு நம்ம எப்படி வந்து ஐயூபாக் நேம் கொடுக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம், ரைட்டா? இப்ப நம்ம நேம் கொடுக்க போறோம். இங்கதான் ஆல்கஹால் இருக்கு. சோ இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த், இது சிக்ஸ்த், இது செவன்த். இப்ப சப்ஸ்டிடியூவன்ட் பாக்குறோம். ஒரு இடத்துல தான் சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூவன்ட் நேம் தான். சோ 6 புரோமோ, ரைட்டா? அடுத்து பேரண்ட் கார்பன் பாக்குறோம். 7 இருக்கு. 1னா மெத்து, எத்து, ப்ரொப்பு, பியூட், பென்ட், ஹெக்ஸ். ஹெக்ஸுக்கு அப்புறம் என்ன ஒரு ஹெப்ட், ரைட்டா? 6 புரோமோ ஹெப்ட். சேச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடா? அன்சாச்சுரேட்டடா, டபுள் பாண்ட் இருக்கு. சோ மூணாவது பொசிஷன்ல ஒரு ஈன் இருக்கு, அதனால ஹெப்ட் 3 ஈன், ரைட்டா? ரெண்டாவது பொசிஷன்ல ஆல் இருக்கனால 2 ஆல் அப்படின்றது இதோட ஐயூபாக் நேம், ரைட்டா? 6 புரோமோ ஹெப்ட் 3 ஈன் 2 ஆல் அப்படின்றது இதோட ஐயூபாக் நேம். சோ மற்ற காம்பவுண்ட்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க, ரைட்டா? சோ இதோட ஐயூபாக் நேம்ஸ் வந்து முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஒரு சிம்பிள் டாபிக். இந்த ஆல்கஹால்ஸினுடைய ஸ்ட்ரக்சர் பத்தி நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல்கஹால்ஸ், இதை மட்டும் நம்ம பார்த்துடலாம், ஓகேவா? So very simple structure of alcohol. ஆல்கஹால்னா ஃபார்முலா வந்து OH, அப்படிதானே? ஸோ ROH இருக்கும். இப்ப பாருங்க, இந்த ROHல COH, இந்த R தான் நான் என்ன எழுதிருக்கேன், கார்பன் எழுதிருக்கேன். இங்க இருக்கக்கூடிய இந்த கார்பன் பாத்தீங்கன்னா sp3 கார்பன், இது பாத்தீங்கன்னா sp3 ஆக்சிஜன். ஸோ இதை முதல்ல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்கனால என்ன போட்டிருக்கோம், நம்ம வந்து sp3 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்ப இந்த ஆல்கஹால்ல இருக்கக்கூடிய ஒரு sp3 ஆர்பிட்டாலும், கார்பன்ல ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய ஒரு sp3 ஆர்பிட்டாலும், கார்பன்ல இருக்கக்கூடிய ஒரு sp3 ஆர்பிட்டாலும் லீனியரா ஓவர்லாப் ஆகி ஒரு சிக்மா பாண்ட தருது. sp3 ஆஃப் ஆக்சிஜன் and sp3 ஆஃப் carbon linearly overlap to form one sigma bond, ரைட்டா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜனோட பாண்ட் ஆகி இருக்கு, அப்படிதானே? அடுத்து இந்த ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய ரெண்டாவது sp3 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் sp3 ஆஃப், இது ஃபர்ஸ்ட் sp3, இது செகண்ட் sp3 ஆஃப் ஆக்சிஜன். அண்ட் இந்த ஹைட்ரஜன்ல என்ன இருக்கும், ஒரு 1s ஆர்பிட்டால் மட்டும்தான் இருக்கும், அப்படிதானே? அந்த 1s ஆர்பிட்டால் இது ரெண்டு என்ன பண்ணுது அப்படின்னா 1s ஆஃப் ஹைட்ரஜன், இது ரெண்டும் அதே மாதிரி லீனியரா ஓவர்லாப் ஆகி நமக்கு என்ன பண்ணுது, another சிக்மா பாண்டா ஃபார்ம் பண்ணுது. அப்ப இதுல நமக்கு 2 சிக்மா பாண்ட்ஸ் வந்து இருக்கு. சரி, இப்போ ஆக்சிஜன்ல பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனுடைய வேலன்சி என்ன, 1s2 2s2 2p4, அப்படிதானே? மொத்தம் 8. அப்ப வேலன்சி எலக்ட்ரான் வந்து 6 இருக்கு, அப்படிதானே? இப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுது. யார்கிட்ட இருந்து, கார்பன் இருந்தும் ஹைட்ரஜன் இருந்து 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிடுது. அப்ப டோட்டலா அங்க என்ன இருக்கு, சோ 8 எலக்ட்ரான்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சிஜனுக்கு வேலன்சி 6, கெயின் எலக்ட்ரான்ஸ் யார்கிட்ட இருந்து, கார்பன் இருந்தும் ஹைட்ரஜன் இருந்து, இதுல ஒண்ணு வாங்கி 2. அப்ப டோட்டலா 8 எலக்ட்ரான்ஸ் ஆக்சிஜன் கிட்ட இருக்குது. அந்த 8 எலக்ட்ரான்ஸை வச்சு இது எப்படி பாண்ட் ஃபார்ம் பண்ணுதுன்னு பாருங்க. இப்படி ஆக்சிஜன் இருக்கு, ஒரு பக்கம் இப்படி ஹைட்ரஜன், ஒரு பக்கம் இப்படி கார்பன்,
இந்த கார்பன் பக்கத்துல வேற ஏதோ ஒரு இது இருக்கு அப்படிதானே. இப்போ இங்க 4 எலக்ட்ரான் போயிருச்சு, 2 பாண்ட்ல போயிட்டு இன்னொரு 4 எலக்ட்ரான் இப்படி லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பேரு லோன் பேர் எலக்ட்ரான். இது வந்து ஒரு சிக்மா பாண்டு, இது ஒரு சிக்மா பாண்ட். இதுல உள்ள ஒரு sp3, இதுல உள்ள ஒரு sp3 லீனியரா ஓவர்லாப் ஆகி சிக்மா பாண்ட். இந்த sp3 இந்த 1s ஆர்பிட்டால் ரெண்டு லீனியரா ஓவர்லாப் ஆகி ஒரு சிக்மா பாண்ட் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிருச்சு. இப்போ இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வி ஷேப்ல இருக்கு அப்படின்னா வாட்டர் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். H2O H2Oனா O H Hன்னு போடுவோம். இல்ல வாட்டர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பென்ட் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். நீங்க 4th யூனிட்ல படிச்சிருப்பீங்க ஹைட்ரஜன்ல போன வருஷம். சோ இதே மாதிரி இந்த ஆல்கஹால்ஸ் உடைய ஸ்ட்ரக்சரும் பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் மாதிரியே ஒரு பென்ட் லைக் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு. இப்ப இந்த பென்ட் லைக் ஸ்ட்ரக்சர்ல பாண்ட் ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா 108.9 டிகிரியா இருக்கு. சோ இதுல நான் போடுறேன் இந்த பாண்ட் ஆங்கிள் 108.9 டிகிரியா இருக்கு. ஆக்சுவலா இந்த பாண்ட் என்ன இருக்கணும் அப்படின்னா 109.5 இருக்கணும். பட் இந்த ஆங்கிள் இல்ல, இந்த மாதிரி ஆங்கிள் வந்து குறைஞ்சு போய் இருக்கு. சோ எதனால அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ரைட்டா? இப்ப இதே ஸ்ட்ரக்சரை நான் அப்படி கொஞ்சம் டீடைல் இன்னும் மறுபடியும் இங்க வரைகிறேன் பாருங்க. இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு கார்பன். சோ இப்படி இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா 108.9 டிகிரி தான் இருக்கு. இப்ப இந்த ரெண்டு லோன் பேர் எலக்ட்ரான்ஸும் இந்த ஆக்சிஜன் மேல இப்படி இருக்கும். இப்படி வந்து இந்த ரெண்டு லோன் பேர் எலக்ட்ரானும் இந்த மாதிரிதான் இருக்கும். இப்படி கொஞ்சம் விலகி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்க பாருங்க, இதுல ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கு, இது பாண்ட் பேர். இந்த லோன் பேர் பாண்ட் பேர் இந்த ரெண்டு எலக்ட்ரானுக்கு இடையில ரிப்பல்ஷன் வந்து நடக்கும். அதே மாதிரி இங்க பாருங்க பாண்ட் பேர் லோன் பேர், லோன் பேர் பாண்ட் பேர் ரெண்டு பேருக்கு இடையில அதே மாதிரி என்ன நடக்கும்? ரிப்பல்சிவ் ஃபோர்சஸ் நடக்கும். இங்க பாருங்க லோன் பேர் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன நடக்கும்? அதே மாதிரி ரிப்பல்சிவ் ஃபோர்சஸ் நடக்கும். இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்சஸ் நடக்கிறதுனால இந்த பாண்ட் ஆங்கிள் என்ன ஆகுது? இந்த மாதிரி கொஞ்சம் வந்து குறுகிடுது. ரைட்டா? அந்த இதனுடைய பாண்ட் ஆங்கிள் வந்து வி ஷேப்டு மாதிரி குறுகிடுது. ஓகேவா? சோ இதான். அப்ப இந்த பாண்ட் ஆங்கிள் வந்து கம்மியா இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டியூ டு எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் இஸ் மேக்சிமமா இருக்கிறதுனாலதான் ரீசன். ரைட்டா? சோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல்கஹால்ஸ். இதை நீங்க இதை பார்த்துட்டு உங்க புக்ல என்ன இருக்கு அப்படின்றத பத்தி நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. சோ நம்ம அடுத்த கிளாஸ்ல இருந்து இந்த ஆல்கஹால்ஸ் எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதோட ரியாக்ஷன்ஸ் இதை பத்திலாம் நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.